Hello my dear friends, welcome to Indu's channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடயே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுட்டு எல்லா காயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பீன்ஸும் சவுச்சவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புடலங்காய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நூக்கல் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணுறேன். கத்திரிக்காவை நல்லா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கருக்காது. அப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தண்ணி வந்து ஒரு 1/2 கப் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 நம்பர் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் வந்து ஒரு விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் வந்து வெந்திருக்கு நல்லா. இந்த மாதிரி முழுசாக இருக்கணும் காய். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் விட்டு கலரிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப போட்டு கலராதீங்க, காயெலாம் உடஞ்சிடும். இது ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வேக விடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. நம்ம இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து அதில் நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இந்த டிஷ்க்கு வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அவியலில் வந்து இந்த காய் மட்டும் இல்லை, நீங்கள் அவரைக்காய், வாழைக்காய், கருணக்கிழங்கு, வெள்ளை பூசணிக்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவியலுக்கு. இதெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை அப்படியே சாதத்தில் போட்டும் பிணைஞ்சி சாப்பிட்லாம், இல்லைன்னா காரக்குழம்பு அந்த மாதிரிக்கு தொட்டு சாப்பிட்லாம். அவியலில் தான் நம்ம வந்து எல்லா காய்கறியும் போட்டு பண்ணுவோம், அதனால் இது ரொம்ப சத்தானது. சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.